தம்பிங்களோட பர்த்டேக்கு வந்து கடையில் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோங்க கடைக்கு. அங்கே போய் பரோட்டா தான் வாங்கினோம். ஸோ சால்னா பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டே இல்லை. வாங்குற காசுக்கு அது ஒர்த்தானா இல்லவே இல்லை. சுத்தமாக ஒரு டேஸ்ட்டும் இல்லை, தப்பும் இல்லை. சரி ஏன் கடையில் வாங்கி வேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு, காசை வேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டிலேயே நம்ம ஒரு நாள் ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு இப்போ ட்ரை பண்ணது தான். இந்த மாதிரி ஒரு சால்னா செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். எல்லாம் பார்த்தீங்கன்னா 1 கப் தேங்காய் கூட ஒரு 1/2 கப் பொட்டுக்கடலை ப்ளஸ் 4-5 முந்திரி ப்ளஸ் அது கூட 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் கசகசா ப்ளஸ் ஆல் ஸ்பைசஸ் இதெல்லாம் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் குக்கரில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சது 2 பெரிய வெங்காயம் நல்ல நீள வாக்கில் கட் பண்ணி போட்டுக்கோங்க. ப்ளஸ் அது கூட ஒரு 2 பச்சை மிளகா, அதுக்கு பூண்டு பேஸ்ட்டு 2 டீஸ்பூன், தக்காளி இதெல்லாம் போட்டு நல்லா வணக்கிக்கோங்க. வணக்கி விட்டதும் அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் கரம் மசாலா, 2 ஸ்பூன் கொத்தமல்லி தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து மிளகாய் தூள். இது வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. என்னென்ன காய்கறி வேணுமோ அந்த எல்லா காய்கறியும் எடுத்து சேர்த்துக்கலாம். நான் வந்து கேரட் பீன்ஸு ப்ளஸ் பச்சை பட்டாணி, காலிஃப்ளவர் இதெல்லாம் சேர்த்திருக்கேன். சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டு எடுத்து ஊற்றி ஒரு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு ஒரு 1/2 டம்ளர் பால் ஊற்றி 3 விசில் விட்டு இறக்கணும்னா சூப்பரான வெஜ் குருமா ரெடி ஆயிரும். கடையில் சாப்பிட்றத விட வீட்டில் செஞ்சு சாப்பிட்றது எவ்வளோ பெஸ்ட்டுன்னு எனக்கு தோணுது. நீங்கள் இதை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.